வணக்கம் தம்பி. நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? ரெண்டாவது. நீங்கள் யார் ஃபேனு? தலை. ஏன் தலை பிடிக்கும் சொல்லுங்கய்யா. ரெண்டாவது படிக்கிற உங்களுக்கே தலை பிடிக்குதுன்னா அப்போ தலை உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? எதுக்கு ஏன் பிடிக்குது? எதை பார்த்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆனீங்க? தலை இப்போ எந்த படத்தை பார்த்தீங்க தலைப்பு? சொல்லுப்பா, உன்தான் கேட்குறேன். வணக்கம்பா. வணக்கம்பா. உங்கள் பேர் என்ன? லட்சுமி நாராயணன். லட்சுமி நாராயணன். சரி, நீங்கள் யார் ஃபேன்? விஜய் ஃபேன். ஏன் உங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கு? விஜய் நடிச்சு பாடுவாங்க, அதால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஓ, விஜய் நடிச்ச படம் ஒன்று சொல்லி பார்க்கலாம். ரஞ்சிதமே. ரஞ்சிதமே படமா உங்களுக்கு? பாட்டு. நான் என்ன கேட்குறேன்? படம். விஜய் நடிச்ச படம் ஒன்று சொல்லுப்பா. தெரியுமா? தெரியாதா? அப்போ எப்படி உங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கு சொல்கிறீங்க? எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவர் படம் தான் பார்ப்பேன், அதனால் அவரை தான் பிடிக்கும். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு விஜய் எந்த படம் பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு நான் சின்ன 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 பூவே அந்த படத்தை பார்த்தேன். சின்ன சின்ன பூவே படமா உங்களுக்கு? பாட்டு. அந்த பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு. தம்பி, நீங்கள் நான் என்ன கேட்குறத நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன படம் கேட்குறேன், நீங்கள் பாட்டு சொல்லிக்கிறீங்க. சின்ன சின்ன பூவேன்னு விஜய் பாட்டு இருக்குதா? நீங்கள் ஞாபகம் இல்லை இருக்குதா அப்படியே? சரிங்க. சரி, இப்போ ரீசெண்டாக விஜய் நடிச்ச ஒரு படம் சொல்லி பார்க்கலாம். தம்பி, ரீசெண்டாக விஜய் நடிச்ச ஒரு படம் ஒன்று சொல்லுப்பா. இருங்க, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். நிறைய படம் இருக்கு. ஓ, ரீசெண்ட் நிறைய படம் வந்துக்குதா? சரி, இந்த வருஷத்தில் ஒரு படம் தான் வந்துக்குது. அதுவும் போன வருஷம் தான் வந்துக்குது, இந்த வருஷம் படம் வரல. சரி சொல்லுப்பா, என்ன படம்னு? லியோ. லியோ. லியோ பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்குது? ஆக்ஷன் நிறைய இருக்குது. ஆக்ஷன் சூப்பராக இருக்குமா? சூப்பர்ப்பா. லியோவில் உங்களுக்கு யார் பிடிக்கும்? எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஓ, லியோவில் விஜய் தான் பிடிக்குமா? சரி, லியோவில் விஜய் வந்து எத்தனை கேரக்டர் வந்திருந்தார்? 5 கேரக்டர். 5 கேரக்டரா? பரவாயில்ல, அப்போ சூப்பராக பார்த்துக்கிங்க படத்தை. ஏன்பா 2 கேரக்டர் தான் வந்துருக்காரு படம்? இல்லை, 5 கேரக்டர் தான். 5 கேரக்டரா? என்னென்ன கேரக்டரு? ஒன்று வந்து தாத்தா மாதிரி முடியல வச்சுக்கினேன், வெள்ளை முடி வச்சுக்கினேன். நல்லா அறியாத மாதிரி ஒருத்தர். அறியாத மாதிரி. அப்புறம் கரெக்டாக மாப்பிள்ளை மாதிரி ஒருத்தர். மாப்பிள்ளை மாதிரி. அப்புறம் வந்து வயசானது இப்படி வச்சுன்னு நடிப்பார். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து சின்ன குழந்தை மாதிரி சின்ன குழந்தை போய் விளையாடிருப்பார். சின்ன குழந்தை மாதிரி விஜய் நடிச்சாரு? நான் இப்போ கேள்விப்படுறேன். உண்மையாக இல்லை, சின்ன குழந்தை மாதிரி போய் சின்ன சின்னையாக கட் பண்ணிட்டு முடியல மொட்டை சின்ன மாதிரி இருக்கும். முடி மொட்டை நடிச்சாரா? சின்ன சின்னதாக இருக்கும் முடியலாம். தெரியலையே. நான் நீங்கள் எங்கேயோ பார்த்து பேசிக்கிறீங்க, ஆனால் அப்படி நடிக்கலையே விஜய். விஜய் நடிச்சிருக்கீங்க, நான் பார்த்தேன். சரி, நீங்கள் பார்த்துட்டீங்களா? சரி, பரவாயில்ல. சரி, இப்போ அடுத்து என்ன படம் வரப்போகுது? அடுத்து வந்து தெரியலையா? சரி, இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு தெரியுமா? என்ன கட்சி? கட்சி பேர் சொல்லி பார்க்கலாம். வெற்றி கழகம். வெற்றி கழகம். என்ன வெற்றி கழகம்? உலக வெற்றி கழகம். உலக வெற்றி கழகமா? இல்லைப்பா, அது தமிழக வெற்றி கழகம். மாற்றி சொல்லிட்டேன். அப்போ கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அப்போ விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறீங்களா? ஆமாம். அண்ணா, உங்களுக்கு ஓட்டு உரிமை ஃபஸ்ட் இருக்குதா? ஓட்டு போட சொன்னால் நான் போடுவேன். போட சொன்னால் போடுவீங்களா? அப்போ உங்களுக்கு ஓட்டு உரிமை வந்துச்சுன்னா நீங்கள் விஜய் தான் ஃபஸ்ட்டு ஓட்டு போடுவீங்க. ஆமாம். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். சரிப்பா, விஜய் ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். ரஞ்சித கட்டி மெல்லி கட்டி வச்சா கலகலக்கம் கொட்டி வச்சா செட்டி மெல்லி செட்டி வச்சா சார பாம்பு வச்சா அடியா வச்சா கட்டம் தொட்ட வெள்ளை ரஞ்சிதமே 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 மனசை கலக்கம் வஞ்சிதமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதவி வெளிக்கு கொஞ்சமே. அவ்வளோதானாப்பா? வேறு பாட்டு? வேறு பாட்டு இல்லை, ஒரு டேல சொல்லு. அந்த தளபதி பேரை கேட்ட விசிலடி உங்கள் அதிபதி டான். சரிப்பா, விஜய் பேசின ஒரு சரிப்பா விஜய் பேசின ஒரு வசனம் சொல்லுப்பா. விஜய் பேசின ஒரு டைலாக் சொல்லுப்பா. தெரியாதா? எத்தனை டைலாக் பேசிட்டு பாரு, எத்தனை படத்தில் ஒன்றும் கேட்டதில்லையா நீங்கள்? ஒரு சொல்லுவார். தம்பி, நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? 5வது படிக்கிறீங்களா? 5வதுலேருந்தே நீங்கள் விஜய் ஃபேனா? எப்போ வந்து விஜய் ஃபேனா நீங்கள்? நான் 1வதுலேருந்தே விஜய் ஃபேன். 1வதுலேருந்தே விஜய் ஃபேனா? பரவாயில்ல. நீங்கள் விஜய் எங்கே பார்த்தீங்க? முதல்ல டிவியில் பார்த்தீங்களா, இல்லை ஃபோனில் பார்த்தீங்களா? எங்கே பார்த்தீங்க? ஃபோனில் தான் பார்த்தேன். ஃபோனில் வந்து நல்லா அடி குத்து அடிப்பார், அதனாலே அவங்க பூச்சி போயிடுச்சு. ஓ, ஃபோன்லேயே அவங்க அடி குத்து அடிப்பாரா? பரவாயில்ல, பார்த்துக்கிறீங்க. ஃபோனு யார் ஃபோனில் பார்த்தீங்க? எங்கள் மாமா ஃபோனில். மாமா ஃபோனில் பார்த்தீங்களா? சரி. இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள் மக்களுக்கு? மக்களுக்கு வந்து
இப்போ வந்து தலை ஃபேனாக இருந்தாலும் விஜய் ஃபேனாக இருந்தாலும் யார் நம்பிக்கை இருக்கோ அவங்க மேலே பண்ணுங்க. இப்போது அவனுக்கு வந்து தலை பிடிச்சிக்குது, எனக்கு வந்து விஜய் பிடிச்சிக்குது, 5 பேர் தலை பிடிச்சிக்குது, எனக்கு விஜய் பிடிச்சிக்குது அப்படின்னா நம்ம விஜய் பிடிக்காம தலைக்கு போகக்கூடாது. நமக்கு பிடிச்சவங்க மாதிரி நம்ம இருக்கணும். சூப்பர் தம்பி. வணக்கம்பா. வணக்கம். உங்கள் பேர் என்ன? குமரேஷ். குமரேசனா? சரி, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? தலை. தலையா? ஏன் தலை பிடிச்சிருக்கு? அவன் தம்பி உனக்கு என்ன படம் பிடிக்கும்? துணிவு. துணிவு. துணிவில் எப்போ வந்துச்சு படம்? ஒரு பாட்டு பாட அஜித் பற்றி. அஜித் பாட்டு. தளபதி பேரை கேட்ட விசில் அடி. ஓ, அது அஜித் பாட்டா? தம்பி அது விஜய் பாட்டுப்பா. வாரிசு படத்து பாட்டு தானே அது? இருப்பலி உழைப்பு HSS போன டைம். பாடு பாடு பாட. இருப்பது ஒரு லைஃப் அடிச்சு கச்சாஸ் போனதெல்லாம் போகட்டும் தேவையில்லை கேஸ். பாடு பாடுப்பா. ஏன் தெரியலையா? நான் ஒரு அஜித் ஃபேன் சொல்கிறேன், அவர் அஜித் பாட்டு பாட மாட்டேங்கிறப்பா.